பிரைஸ் த லார்ட். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான வேத தியான வசனம் யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னென்னா, தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவரும் சத்தியம்னா இன்றைக்கி என்ன நினைக்கிறோம்? நமக்கு கர்த்தர் கொடுத்த வேத வசனம் தான் நமக்கு சத்தியம். அதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குள்ள, மனுஷர் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. உண்மைதான். நம்ம ஒரு நாளை நம்ம அந்த டேவை ஃபினிஷ் பண்ணுறதுக்கே நமக்கு ஆண்டவரோட வசனம், வார்த்தை, அவருடைய சமூகம், இதெல்லாம் நமக்கு அவரோட பலன்லாம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒன் டேவை கூட நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும், அந்த லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போக முடியும். அதே மாதிரி தான் இன்றைக்கு கர்த்தர் சொன்ன அந்த வேத வசனம் தான் நமக்கு ஜீவனாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை பிழைக்க வைக்குது. அதனால் முதலாவது நம்ம வேத வசனத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். எப்படி அறிந்து கொள்ளணும்னா, பல வசனங்களை நம்ம மனசில் பதிய வச்சு இருதயத்தில் ஆசை போட்டு நம்ம தியானிக்கணும். அப்படி தியானிக்கும் போது நம்ம ஆவியானவர்கிட்ட கேட்கணும், இந்த வார்த்தை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு கேட்கும்போது அந்த வசனத்தை அவர் அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்வார். அப்படி செய்யும்போது நமக்கு கிடைக்கிற நன்மை, ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுமா? அதுதான் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இன்றைக்கு நம்ம ஏதாவது ஒரு பெரிய கட்டில் இருக்கேன், ஒரு சிறையிருப்பில் இருக்கேன், ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் வேத வசனத்தை ரீட் பண்ணுங்கள். அதை ரீட் பண்ணி நீங்கள் அசை போடும் போதே அந்த சத்திய வசனம் நம்மை விடுதலையாக்கும். அந்த கட்டிலேருந்து, சிறையிருப்பிலேருந்து, அடிமைத்தனத்துலேருந்து அது மட்டும் நம்மளை விடுதலையாக்கிடுச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய சமாதானம், சந்தோஷம், நிம்மதியெல்லாம் நம்ம லைஃப்பில் கிடைக்கும். அதனால் நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கு நான் ஒரு 3 அதிகாரம் இல்லை 5 அதிகாரமாவது நான் டெய்லி கம்பல்சரி நான் ரீட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு 1 மந்த் ஒரு ஷார்ட் டைம் கோல் மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்களேன். உங்களுக்கு அந்த நீங்கள் பைபிளை ரீட் பண்ண அதை மெடிடேட் பண்ண உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் ஆசீர்வாதம் நடக்குது நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அதுதான் நம்மளை விடுதலையாக்கும். அதனால் இன்றைக்கு நீங்கள் முதலாவது வேதத்தை அறிந்து கொள்ளணும், அதை நல்லா மெடிடேட் பண்ணணும் இருதயத்தில். அடுத்து அதை விசுவாசித்து ஜெபத்தில் அறிக்கை செய்யும்போது கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். அந்த விடுதலை நமக்கு அதாவது சொல்லி முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.